இவரெல்லாம் வச்சுக்கிட்டு இல்ல இவனெல்லாம் வச்சுக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு எப்படி இவர் சொல்லிக்கிட்டு தெரியுது? இவரே ஊழல் பண்ணுவாராம், ஆனா இவரு ஊழலுக்கு எதிராக இங்க வந்து ஆட்சி பண்ணுவாராம். காமெடியா இல்ல? இவ்வளோ கொடூரமா இருக்காங்க மனுஷங்களா இவங்க. ஆஹா, சூடா சமோசா வாங்க 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 வாப்பா. ஒரு சரியான சம்பவம் ஒன்றுப்பா. இந்த செங்கோட்டையன்னு ஒருத்தர் இந்த பிகில் கட்சிக்காரங்க கூட போய் சேர்ந்தார்ல, அவரு எப்பேற்பட்ட ஆளு, இப்பேற்பட்ட ஒரு ஆளுமை அப்படின்னு தெரியுமா? அந்த ஆளுமை அங்க போய் என்ன செஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செங்கோட்டையனை பத்தி பேசினாலே அவர் பண்ண ஊழல், இந்த போக்குவரத்து துறையில் அவர் பண்ணாத ஊழலா, அவரை கூட சேர்த்து வச்சுக்கணும். ஒருத்தர் இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து ஊழலே ஒழிச்சிருவேன், ஊழலே நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரே ஊழல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஊழல்லாம் பண்ணலையா, அவரு மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு வேணா பல பேர் இன்னைக்கு உருட்டிக்க தெரியலாம். ஆனா என்ன பண்ணாலும் உண்மைன்றது வெளிச்சத்துக்கு வந்தா ஆகணும். அதை தாண்டி செங்கோட்டையா அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு எல்லார் மைண்ட்லையும் நீங்கள் ஞாபகம் வர்றது அப்படின்னா இந்த வாச்சாத்தி சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாச்சாத்தி சம்பவம் என்னதான் மேட்ரு அப்படி வேற இந்த வாட்சாத்தி சம்பவம் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோன்னா, அப்பா எவ்வளோ பெரிய மேட்ரு ஆகுது, இது அடக்கவே முடியல உள்ள. சரி அப்படி இப்படின்னு பார்த்தா இந்த புதுசாக யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தோழர்கள் பேசுவாங்களாம். நீங்கள் அதை மாற்றி போட்டு பார்த்துங்க, நம்ம சேனல் சொல்ல முடியாது, மாற்றி போட்டு நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் இதை குறித்து ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக, அது ஆவண படம் சொல்லுவாங்க, படம் போட்டிருக்காங்க. அதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அதில் என்னெல்லாம் போட்டிருக்கு, அதில் யாருடைய பங்களிப்புலாம் இருக்குது, செங்கோட்டையன் எப்பேற்பட்ட மாமனிதராக இருந்திருக்காரு அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு 4 வார்த்தை என்ன சம்பவத்தை நினச்சிட்டு ஏதோ என்னால் முடிஞ்சதே ஒரு 4 பேருக்கு சொல்ல மாதிரி நான் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். இருந்து கதையை கேட்டு போயிடு, கேட்காம போகலாம் போனா நான் டிஸ்கவுண்ட் தர மாட்டேன், கேட்டீங்கன்னா டிஸ்கவுண்ட் உண்டு நம்ம கடையில். இப்போ என்ன கதைனா, 1992 வனத்துறை அமைச்சராக வந்து செங்கோட்டையன் இருந்துகிட்டு இருக்காரு. அதே டைம் பீரியட்ல தான் வந்து ஒரு ஐயா வீரப்பன் சந்தன கடத்தல் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது வேற வரலாறு, அதெல்லாம் வேற பக்கம் வச்சுப்போம். ஆனால் வீரப்பன் ஐயா பிடிக்கிற அப்படின்ற பேரில் ஏகப்பட்ட கும்பல்கள் இங்கே கிளம்பி இருந்துச்சு. அப்படி கிளம்புற ஒரு கும்பல் என்ன பண்ணிச்சு, இந்த வனத்துறை காவல்துறை இது எல்லாமே ஒரு பெரும்படையாக இருப்பாங்களா. பெரும்படை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வாச்சாத்தின்ற அந்த கிராமம் இது எங்கே இருக்குன்னா தருமபுரி மாவட்டத்தில் ஆரூர்ன்ற ஒரு காட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அது. அந்த கிராமத்துக்கு தலைவர் வீரப்பனை பிடிக்கிறேன்னு இந்த வனத்துறை காவல்துறை, வனத்துறை வந்து எப்படியும் ஒரு 122 பேர் இருந்திருப்பாங்க, காவல்துறை ஒரு 108 பேர், இது தாண்டி வருவாய்த்துறையிலேருந்து ஒரு 6 பேர், இவங்கெல்லாம் போய் அந்த மக்கள் ஆண்கள் பெண்கள் காவல்துறையினர் எல்லாருமே இருந்திருக்காங்க. இரவு நேரங்களில் போய் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு நீங்கள்லாம் சந்தனம் கடத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மத்தியில் ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த பஞ்சாயத்து மன்ற ஆலமரம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க, ஊர் மத்தியில் ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்துக்கு அடியில் எல்லாரையும் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. சந்தனம் கடத்துறது நீங்கள் தானே கடத்தினுக்கிறீங்க, எங்கே இருக்குது காட்டுங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டின்னு போய் அவங்கள அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குறாங்க. மிகவும் கொடூரமான ஒரு செயலை. நீங்கள் இப்போ வேணால் ஜெய்பீம் படம் பார்த்துருக்கலாம், தாண்டி இப்போ அது இன்னொரு படம் ஒன்று வந்துச்சு, என்ன படம் அது, விடுதலை. இந்த படங்கள்லாம் பார்த்துருக்கலாம். விடுதலை வந்து அது தெளிவாக கொஞ்சம் எடுத்து சொல்லியிருப்பாங்க. விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கக்கூடாது, பார்ட் 1 பாருங்கள். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அது எப்படி அந்த இடத்துல எப்படி வேணா ஒரு கொடூரமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றத ரொம்ப தோல் உரிச்சு காட்டின ஒன்று. அந்த மாதிரியான சம்பவங்கள் அங்கே ரொம்ப ஈஸியாக அரங்கேறி இருக்குது. அதுவும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டு அவங்கள அடிக்கிறது, கண்ணமணிக்கு இது பண்ணுறது, சின்ன குழந்தைங்க உட்பட அதில் வந்து சின்னாப்பினமாக இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். இது தெரிஞ்சு அந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா ஆட்களே இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பயந்து போய் காட்டுக்கு நடுவில் ஒளிஞ்சிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த மக்கள் எல்லாருமே. அப்பேற்பட்ட ஒரு பயத்தை கொடுத்தது அந்த இடத்துல வாச்சாத்தி சம்பவம். அந்த கிராமங்களே வந்து நடுநடுங்க வச்சிருச்சு. சந்தன கடத்துறேன்னு சொல்லி அவங்கள இப்போ ஒரு பக்கம் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. சரி, இதை பற்றி யார்கிட்டயா
யார்கிட்டயாச்சும் பேசணும். அப்படியே அந்த கிராமத்தில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உறவினர் வீட்டுக்கு போய் தங்கியிருக்காங்க. அங்கே தங்கியிருக்கிறப்போ அவங்க வந்து ஒரு கூட்டத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த மலைவாழ் மக்களுக்கான உரிமைக்காக பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஐயா செங்கோட்டை ஐயா பற்றியும் இந்த வனத்துறையை பற்றியும் போட்டு கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிழிச்சிக்கிட்டு இருக்க இந்த டைமில் தான் அவங்கள பார்த்துட்டு இந்த அம்மாலாம் போய் அங்கே போய் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா இந்த மாதிரி ஐயா எங்கள் கிராமம்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஒரு 4 சொல்கிறாங்க. இதில் பெண்கள் எல்லாருமே வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரும் சந்தேகம், எப்படி அது இந்த சமூகம் எப்படி நடந்திருக்கும், இல்லை உங்கள் பிரச்சனையை பெருசாக சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்களா, இது ஜென்ரலாக இருக்கும் தானே, ஒரு சந்தேகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தில் என்ன பண்ணுறாரு, இவங்க பாதி பேர் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கிறாங்க, ஜெயிலுக்கு கொண்டு போய்க்கிறாங்க. சேலம் பக்கத்தில் இருக்க ஜெயிலில் மகளிர் சிறைச்சாலைக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்கே போய் அந்த பேசினார் கூட்டத்தில் பேசியிருந்தார்ல அவர் போய் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் பார்க்குறாரு. போய் பார்த்த உடனே அங்கே போய் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னும் போது அங்கே ஒரு அம்மா இருந்திருக்காங்க, ஏதோ ஒரு லாலா பாய் ஏதோ ஒரு அம்மா, அந்த அம்மா ஜெயிலர் அம்மா பேர். அந்த அம்மா பார்த்த உடனே நீங்கள் தான் முதல்ல இவங்க வந்து பார்க்க வந்திருக்கீங்க, பார்க்க வந்து நீங்கள் போய் முதல்ல அவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டுருக்காங்க அந்த ஜெயிலர் அம்மா. அப்போ அந்த அம்மாக்குள்ள மனிதாபிமானம் இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் இவருக்கே சந்தேகம் வந்தது அப்படின்னா அங்கே பெண் காவலர்களையும் கூட்டிட்டு போயிருக்காங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்போ பெண் காவலர்களை வச்சுட்டு இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அங்கே போய் அந்த அம்மா பார்த்துட்டு அவங்கள நான் தான் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு மெடிக்கல் இதெல்லாம் நான் தான் பார்த்தேன், அவங்களுக்கு அதுக்கு மேலேயும் வந்து ரத்தப்போக்கெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஒரு 2-3 நாள் கழிச்சுமே அவங்களுக்கு அன்றைக்கி இருந்துக்கிட்டு அப்படியே தான் இருந்துச்சு, ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அவங்கள எப்படியாச்சும் இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. அந்த ஐயாவை பார்த்து பேடியில் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. உடனே அவருக்கு இன்னைய வரைக்கும் இன்னைய தேதி வரைக்கும் அவங்கக்கிட்ட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கவே கிடையாது. தொடர்ந்து அவங்களுக்காக பேசுறது போராடுறது அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்றதுக்காக நேரடியாக என்ன பண்ணுறாருன்னா முதல்ல அந்த கிராமத்துக்கு போய் பார்க்குறாரு. கிராமத்துக்கு போய் பார்த்து தான் ஆளுக்கு ஒரே சாக்கு. என்ன சாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா அந்த இடத்துல யாருமே இல்லை, ஆளே இல்லாத ஒரு கிராமமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. எல்லாம் அந்த அடுப்பு ஓடு எல்லா வீடு வாசல் எல்லாத்தையும் அடித்து உடச்சி வச்சுருக்காங்க. இந்த கர்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், போலீஸ் ஊருக்குள்ளே வந்து கலவரம் பண்ணிச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு பெரும் சம்பவம் நடந்திருக்கு. அதிகாரத்தை கையில் வச்சுருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அன்னைக்கு காவல்துறை இருந்திருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பக்கத்தில் இருக்க ஆரூருக்கு அந்த கிராமத்தில் காவல்துறையில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தா அவங்க எடுத்துக்கவே இல்லை, எடுத்துக்காமலே இருக்காங்க. அடுத்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, கண்டுக்காமலே இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடுறாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. உச்சநீதிமன்றம் அங்கே ஒரு செயல் செய்து என்னன்னா, இந்த வழக்கை பார்த்துட்டு சிபிஐ மாற்றணும் அப்படின்றப்ப வழக்கை பார்த்துட்டு இது வந்து நம்மளே டைரெக்டாக இது பண்ணால் யார்கிட்ட போனாலும், ஏன்னா ஒரு பக்கம் இந்த சைடில் இருக்கிற யாருமே வந்து ஏற்றுக்கவே இல்லை, கேஸ் எடுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் பதிவு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க போய் சொல்லிட்டு திரியிறாங்க, இப்படி ஒரு சம்பவமே நடக்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அத்திப்பட்டு கிராமத்தை அழிச்ச மாதிரி இதையும் அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து இருந்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காம நிறைய பேர் அங்கே கட்டுக்கோப்பாக இருந்திருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அங்கே தான் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, டைரெக்டாக ஹைகோர்ட்டு தான் கொடுக்கணும், இல்லை அந்த மாவட்ட கோர்ட்டுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து சிக்கலில் போய் மாட்டிக்கும், அவங்க எடுக்க மாட்டாங்க. இது ஒரு சிக்கல் இருக்குது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. கண்டிப்பா எடுத்து ஆகணும், எடுத்து விசாரிச்சு தான் ஆகணும். சிபிஐ விசாரணை நடக்குது. சிபிஐ விசாரணை நடக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா இப்போ இது நடந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் அந்த கூட்டத்தில் போய் அவங்கள பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கேஸ் எடுக்காம தள்ளி போய் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தகவலை இங்கே தள்ளுறாங்க. அது வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அது தள்ளி போய் இவங்க வந்து பார்க்கணும் அப்படின்றப்ப எப்படியோ ஏகப்பட்ட விசாரணைகள் நடக்குது. விசாரணையில் சிபிஐ விசாரணை நடக்கும்போது, அம்மா நீ இந்த சம்பவத்தை எங்கே இருந்தம்மா பார்த்த, எப்படிம்மா பார்த்த, அவங்கள அப்படிலாம் அடித்தாங்க அதெல்லாம் சொல்கிறல்ல, எப்படி பார்த்த அப்படின்னு கேட்குறப்ப டெஸ்ட்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு.
டெஸ்ட் எடுத்து மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துலாம் எதுவும் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் இவங்க யாரும் கேஸ்லாம் எடுத்துக்கிறதுல இந்த ஆளை வந்து சுட்டி காட்டுவாங்கல்ல, அடையாள அணிவகுப்பு சொல்லுவாங்களா, அதுக்கு பேர் என்னன்னா லைனாக ஒரு 10 பேர் 5 பேர் நிற்பாங்க, அதில் ஒரு ஆளை வந்து காட்டணும் அப்படின்னு இருந்திருக்கு. அந்த காட்டுற நேரத்துலையும் வந்து இவங்க ஒழுங்கா நிற்க முன்னாடி நிற்கிறது பின்னாடி நிற்கிறது, அதுவும் ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, ஒரு 10 பேர் 20 பேர்னா பரவாயில்ல, கை காட்டிடலாம். 300 பேரை வந்து அடையாளம் காட்டணும். முதல்ல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பவும் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது அங்கே சுற்று வட்டாரத்தில் யாருமே வந்து எந்த ஆட்சி அதிகாரமும் வந்து ஒத்துழைப்பாக தரலன்னும் போது திரும்பவும் கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட் மூலயமா ஆர்டர் பாஸ் ஆகி அப்போ நீங்கள் கண்காணிக்கணும், நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு கண்டிஷனாக சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து லைனாக நிற்கிறது ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா 25 பேருக்கு ஒரு ஆள் அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ ஒரு ஆள் அடையாளம் காட்டினா அது 25 பேர் நிற்கணும் காட்டணும். நமக்கு ஆல்ரெடி ஒருத்தரை பார்த்து திரும்ப பார்க்குறதே வந்து பெரும் கஷ்டமாக இருக்கும். எப்பட்றா நீ அப்படியே பேர் சம்பவம் நடந்திருக்கு எப்பட்றா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதெல்லாம் அடையாளம் மறக்க முடியாமல் வச்சுருப்பாங்கன்னு. அவங்க மனநிலையை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பில் அவங்க இருந்திருப்பாங்க, நீ எப்படி அடையாளம் காட்டுற அப்படின்னு இருந்திருக்கும். அதில் கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு அணிவகுப்பு நடந்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு அணிவகுப்பு நடந்திருக்கேன். இவனுங்க என்ன பண்ணிடுவானுங்க, முதல்ல மீசையை மறிச்சிட்டு வந்துடுறாங்க. திரும்ப சொன்னால் இன்னொரு நாள் அடையாளம் காட்டணும் அப்படின்னு வரும்போது, இன்னொரு பெண் காட்டணும் அப்படின்னு வரும்போது மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவங்க வந்து நின்றுட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அந்த மக்களால்? அவங்க பாமர மக்கள் அப்படி டக்குன்னு வச்சுக்கிறவங்கலாம் கிடையாது. எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும், அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும். இப்படிலாம் இருந்துக்கிட்டு இந்த பக்கம் இவங்க எல்லாம் இப்படி ஒரு மோசமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க அடையாளம் காட்ட முடியாத லெவலில் இருக்கு. இப்போ என்ன பண்ணுதுன்னா இது சிபிஐக்கு மாற்றப்படுது. சிபிஐ மாற்றி என்ன பண்ணுது அப்படின்னா, நீ எப்படிமா பார்த்த இந்த சம்பவத்தை எப்படி உறுதி செய்யறதுன்னா, அடையாள அணிவகுப்பு ஒரு பக்கம் நடத்த முடியல, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி டிலே ஆயிடுச்சு, மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுக்க முடியாது. இப்போ இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் தான் சிபிஐ வந்து என்ன விசாரணை பண்ணுதுன்னா, இப்போ ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடந்துச்சு அப்படின்னா, நான் நீங்கள் இருந்து பார்த்தேன் அப்படின்னா நான் 6:30 போல் மணி இருக்கும் அப்படி நான் இந்த நேரத்தில் பார்த்தேன் அப்படின்னா, ஜூன் 20ஆம் தேதி 22ஆம் தேதி அப்படின்னு அந்த டேட்டில் இத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 2 வருஷம் கழிச்சு, அதே 2-3 வருஷம் கழிச்சு அதே டேட்டில், அதாவது ஜூன் 22 சூரியன் எந்த இடத்துல மறையுது அப்படின்றத பார்த்து இங்கிருந்து பார்த்தா தெரியுமா அப்படின்லாம் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஆமாம் இதெல்லாம் உண்மைதான், இங்கிருந்து பார்த்தா அதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான சம்பவங்கள்லாம் அவங்க நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து மாற்றுறாங்க. இதுக்கு இடையில ஒருத்தவங்க பானுமதி ஐஏஎஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து பெரும் ஆதரவாக இருந்திருக்காங்க, இந்த கேஸை எடுத்து நடத்தணும். அவங்க வந்து சாட்சி சொல்லியுமே அதையுமே வந்து பெருசு பொருட்படுத்தாமல் தான் இருந்திருக்காங்க. அப்போ ஆட்சியில் இருந்த செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லியிருப்போம், அவர் எங்கிருந்து வந்திருப்பாருன்னு தெரியும். அதிமுகலேருந்து வந்தார். அப்போ அதிமுகவோட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஜெயலலிதா அம்மா தான் இன்னைக்கு நமக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் பெருமை இதெல்லாம் செஞ்சாங்க, நல்லதெல்லாம் செஞ்சாங்க. அதை தாண்டி இன்னைக்கு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, அந்த கூட்டணி வந்து எதிர்த்து நின்னாங்க, அயன் லேடி அப்படின்னு சொன்னாங்கல்ல, இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தந்தாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது ஒரு முக்கிய குறிப்பா இருக்கும். அவங்க எந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு. ஏன்னா அந்த அம்மாவே இதை பத்தி வெளியே பேசாம இதை வெளியே வரவிடாம தடுக்கிறதுல ஒரு முக்கிய புள்ளியா இருந்திருக்கு. குறிப்பா செங்கோட்டையன் அதுல மிகப்பெரிய புள்ளியா இருந்திருக்காரு அப்படின்றது ரொம்ப தெளிவா வருது. இது மட்டும் தாண்டி செங்கோட்டையன் பண்ண இன்னொரு வேலை என்ன அப்படின்னா, இப்போ மாதிரியான ஃபோன் கால்ஸ்லாம் கிடையாது, ட்ரங்க் கால்ஸ் தான் அப்போல்லாம் பண்ண முடியும். அப்படி ட்ரங்க் கால் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, இப்போ யார் அவன் குறுக்க வந்துகிட்டே இருக்கான், அந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப சீண்டிக்கிட்டே இருக்கான், அவனை விடக்கூடாது, அவனை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே வேலை செஞ்ச அந்த பிஎஸ்என்எல்ல வேலை செஞ்ச ட்ரங்க் இடத்துல வேலை செஞ்ச ஒரு ஆள், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மேடையில் பேசியிருந்தாரு, ஒருத்தர் கிளின்னு கிழிச்சாருன்னு சொன்னல, அப்படிப்பட்ட அவருக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதை வச்சு போராட்டம் பண்ணி செங்கோட்டையன் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இவங்க பெருசா அதை எடுத்துக்கல அப்படின்றது வச்சுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்படி கேஸ் நடந்து 2011 இவங்களுக்கு தீர்ப்பு வருது. செப்டம்பர் மாதம் தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் 200 பேர்கிட்ட 200-300 பேர்கிட்ட எல்லாரையும் கைது பண்றாங்க. சிலருக்கு வந்து 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை, 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை, இந்த பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டவங்களுக்குலாம் ஒரு பக்கம். அதை தாண்டி மற்றவர்கள் அது உடனே இருந்தவங்க எல்லாருக்கும் 1 ஆண்டு தண்டனை, 6 மாதம் தண்டனை
தண்டனை 9 மாத தண்டனை இப்படின்னு பிரித்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு நஷ்ட ஈடுகளும் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவங்கள வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணதும் அந்த 200-300 பேரோட உற்றார் உறவினர் குடும்பங்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, சொந்த பந்தம்லாம் எதுக்கு நிற்காதுன்னு இவங்க நின்னாங்கய்யா, நின்றாங்க. எல்லாத்துக்கும் நின்று சாலை மறியல் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணுறாங்க. அப்படி போராட்டங்கள் பண்ணும்போது கலைஞர் ஐயா அவர்கள் ஆட்சியில் இருக்காரு. இவங்க அவங்கன்னு கிடையாது, எல்லாரும் சொல்ல முடியாது, மோசமான ஆட்கள் தான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ கோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்ததை இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்ற மேட்டரில் கோர்ட்டு தீர்ப்பை மீறுறாங்கல்ல, அது அப்போவே பண்ணியிருக்காங்க. ஐயா கலைஞர் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களெல்லாம் கைது பண்ணி போட்டதும் கோர்ட்டு தீர்ப்பை மீறி இவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணுறாரு, சாலை மறியல் அவங்களாம் ஈடு பண்ணுறதுனால. ஏன்னா மக்களுக்காக நின்னாங்கல்ல அந்த 200-300 பேரும். இப்போ இத்தனை பேர் பசியும் பட்டினியுமா இருக்கான், நீங்கள் ஏன் கண்டுக்க மாட்டீங்க? இப்போ இத்தனை பேர் வந்து அவ்வளோ பாதிப்பில் இருக்கான், வறுமை கீழே இருக்கு, காவிரி பிரச்சனை இணைக்கணும், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைக்காக அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. அவங்கள பிடிச்சி உள்ளே வச்சுக்கிறாங்க, நாட்டு நலனுக்காக அவங்களாம் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. நாயோ அப்படின்னு கேட்குற மாதிரி 4 பேர் கேட்குற மாதிரியான சம்பவங்கள் இது முன்னாடியே நடந்திருக்கு. இதை மீறியும் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கிடையாதுன்னு அப்பீல் கேஸ் போகிறாங்க. 2011 தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அப்பீல் கேஸ் போகிறாங்க. இல்லை அது வந்து போலியான சம்பவம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி 2023 தான் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்ப்பு கிடைக்குது. அதில் அவங்க வனத்துறை மூலமாக கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து நிரபராதிகள் தான், இவங்க தான் வந்து மோசமானது. ஆனால் அதில் இருந்தவன் பல பேர் செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். செத்து போனதுக்கப்புறம் தீர்ப்பு கிடைச்சி என்ன பிரச்சனை? இது 2011 தீர்ப்பு வரும்போதே பாதி பேர் முடிஞ்சு, இதுக்கப்புறம் வரும்போது மீதி பேரும் இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் தான். அப்போ இப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலையில் பெண்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கொடுமைகளை விளைவிச்ச இவர் கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, 1992 நடந்தது. 2002 வந்துச்சுன்னா அது 10 வருஷம், 2012 வந்துச்சுன்னா அது 20 வருஷம், 2022 வந்துச்சுன்னா அது 30 வருஷம். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலான ஒரு போராட்டம் இப்போ தான் வந்து ஒரு முடிஞ்சு கட்டியிருக்கு. அப்பேற்பட்ட 30 வருஷமாக இப்படி அலக்கழிச்சு பெண்களுக்கு நீதியே கிடைக்காம அதை இவ்வளோ தூரம் அலக்கழிக்க விட்ட ஒரு ஆள் இன்னைக்கு புதுசாக ஒரு கட்சியில் உட்காந்துங்கன்னு அவரை வச்சுக்கின்னு இவர் என்ன பண்ணுறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயலாக இது இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இன்னைக்கு விஜய் இருந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா கூட சுத்துற ஆட்கள் எல்லாரையும் பாருங்க. ஒரு பக்கம் இவரு ஆதவர்ஜுனா, இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா பத்தி தெரியும் எத்தனை குடும்பங்களை வாயில வயிற்றுல அடிச்சு போட்டு போன ஆளு லாட்டரி சீட்டு மூலமா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவரு யாரு செங்கோட்டையன், இன்னொரு பக்கம் RSS முழுக்க இந்துத்துவா உள்ள திணிக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். சரி அதெல்லாம் விட்டுட்டு அவங்க கொள்கையெல்லாம் பிடிக்காம தான் இங்கெல்லாம் வந்தார், இவங்க கூட சேர்ந்தாருன்னா திருப்பரங்குன்ற மேட்டரில் இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ஆக்சுவலி இவங்க யாரும் எதுவும் பேசவே கிடையாது திருப்பரங்குன்ற மேட்டருக்கு. இவர் ஒரு தனியாக தொலைக்காட்சியில் கொடுக்கும்போது பேட்டி கொடுக்கும்போது மாணவர்கள் மத்தியில் வச்சு கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நாங்கள் பேசணும் இது முழுக்க திமுகவோட சதி, அதுக்கும் திமுகவோட சதி. ஏன் அது எடப்பாடி பீரியட்ல இருந்துச்சு, அப்போ கேட்க வரல, அவரே வந்து இலக்கியத்தை விடல. இப்போ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் எதுலையுமே கேட்காம இப்போ வந்து அதுவும் திமுக சதின்றதுனா முழுக்க திமுக கிளறி விடப்பட்ட ஆள் தான். நீங்கள் இதுக்காக என்னை ஊப்பின்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, ஏன்னா இடையில நான் கலைஞர் பற்றி பேசியிருக்கேன், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்னை ஊப்பின்னு நினச்சா நினச்சிட்டு போக எனக்கு பிரச்சனை கிடையாது, இது ஒரு கேவலமான செயல்ன்றதுன்னு சொல்லிக்கிறேன். இதை தாண்டி தமிழ்நாட்டில் முழுக்க இந்த தலித்துகள் சார்ந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா நான் லிஸ்ட் எடுத்துட்டு வந்துக்கிறேன். முதுகுளத்தூர் கலவரம் அது ஒரு பக்கம், அப்புறம் 1968 கீழ்வெண்மணியில் நடந்தப்போ தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். 44 பேரை வந்து பறிகொடுத்த தியாகிகளாக மாற்றின ஒரு இடம். அது எதுக்காக நடந்துச்சுன்னு தெரியும், நான் அதை லாஸ்ட்டில் வரேன். நான் அந்த 44 பேருக்கு நான் லாஸ்ட்டில் வரேன். அதுக்கடுத்து விழுப்புரம் கொடூரம் எப்போனா 1978, 1992 வாஜாத்தி கொடுமை, 1992 பொடியங்குளம் பிரச்சனை. இந்த கர்ணன் படம் பார்த்தீங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான தமிழ்நாடு முழுக்க அது ஏகப்பட்ட பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த கொடியங்குளம்ன்றது வந்து ரொம்ப மும்முரமாக பார்க்கப்பட்டது, ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்கு உள்ளானது. போலீஸ் எந்த அளவுக்கு வன்முறையாக நடந்துக்கிட்டாங்கன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அது. அதுக்கப்புறம் மேலே விளையுது மாஞ்சோலை தொழிலாளர்கள் கொல்லப்பட்டது. அப்படியே 2004
2004 வந்தீங்கன்னா பரமக்குடி கலவரம், அப்படியே 2012 வந்துட்டீங்கன்னா தர்மபுரியில் நடந்த வன்முறை, 2015 பார்த்தீங்கன்னா சேஷமுத்திரம் வன்முறை, அப்படியே 2018 வந்தீங்கன்னா அம்பலம்பட்டு, அதுக்கப்புறம் 2019 பொன்மரவு, இப்படி ஏகப்பட்ட. அதுக்கப்புறம் வரலாம் 2022 நடந்த வேங்கை வகையில் கவின் படுகொலை, இப்படி தொடர்ந்து தலித்துகள் மீது ஏகப்பட்ட வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை பத்தி யார் பேசுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 கட்சி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கு. அந்த 2 கட்சிக்கு மட்டும்தான் இவங்களுக்காக, இந்த மக்களுக்காக இருந்துகிட்டு இருக்கு. அந்த கட்சி யாருன்றதை நீங்க தான் முடிவு செய்யணும், நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கவின் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா முன்னாடி நின்று பேசினாரு, பா டெல்லிக்கு போய்கிறாரு, அதை முடிச்சுட்டு வந்து என் தலைவர் திரும்ப இங்க பேசுவாரு அப்படின்னு பேசினது இன்னைக்கான தலைமுறை இன்னைக்கு அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்க தலைமுறை எப்படி இருந்துகிட்டு இருக்கு, நீங்க யாரு பின்னாடி போகணும் அப்படின்றத நீங்க இங்க இருந்து முடிவு எடுக்கணும். இன்னொரு பக்கம் இந்த மேடையில் பேசினது ஒரு பக்கம், இந்த பிஎஸ்என்எல் தொழிலாளர் இவங்க எல்லாரையும் சொல்லிட்டு வந்தேன்ல, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களே கேட்டாலும் தெரியும். அந்த நீங்க போய் நான் சொன்ன ஆவணப்படத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் யாருன்றது ரொம்ப தெளிவாக தெரியும். சிவப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு எவனா ஒருத்தர் ரோட்டில் ஏதோ போராடுறான், இல்லை ரோட்டில் சும்மா நின்று கத்தின்னு இருக்கான், ரோட்டில் நின்று மேலே போட்டு பேசிட்டு இருக்கான், சிவப்பு கொடி அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தாராளமாக போய் நீங்கள் கலந்துக்கலாம். அது முழுக்க 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 மக்களுக்கான ஒரு போராட்டமா, மக்களுடைய பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இடமா அந்த இடம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இடம் என்னைக்கும் மாறாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளராக இருக்கக்கூடிய பே சண்முகம் அவர்கள் தான் அன்னைக்கு பழங்குடியின மக்களுடைய பாதுகாப்புக்காக, ஒதுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்புக்காக இருந்து, மலைவாழ் மக்களுடைய பாதுகாப்புக்காக இருந்து பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு. அவரை பார்த்து தான் போய் பேசுறாங்க. அதே சமயத்தில் ஆரூர் தொகுதியில் வந்து எம்எல்ஏவா இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தோழர் அவர்கள். இவங்க 2 பேரும் அந்த இடத்துல ரொம்ப முக்கிய பங்கு வச்சிருக்காங்க. அதுவும் சண்முகம் தோழர் இருக்கார் இல்லையா, 2023 தீர்ப்பு வர வரைக்கும் அவங்களோட கூடவே இருந்து தன்னுடைய இது மறந்துட்டு இப்போ ஒரு 4 இதுக்கு போராடுறாங்க அப்படின்னா அடுத்து கடந்து போயிடுவாங்க. சட்ட போராட்டம் ஒரு பக்கம், மக்களுக்காக தொடர்ந்த மக்களை கூட்டி 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 போராட்டம் பண்ணி இந்த பிரச்சனையை வெளியே பேச வச்சது, நம்ம 4 பேருக்கு தெரிகிற மாதிரி பண்ணது, கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னாங்கல்ல, இவரை தான் வந்து ஒரு கொலை பண்ண முயற்சி பண்ணாரு. இன்னொரு பக்கம் இந்த பிஎஸ்என்எல் வேலை பார்த்தாங்க இல்லை, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் தான் இருந்து, தோழர் உங்களுக்காக இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அந்த ரெக்கார்டை போட்டு காட்டி மக்கள் மத்தியில் பெருசா அளவு பேசப்பட்டு இப்போ அதுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி நடவடிக்கை எடுக்க வச்சது. நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது 2வது பட்சம். ஆனால் தொடர்ந்து மக்களுக்காக களத்தில் நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இப்பேற்பட்ட ஒருத்தருக்கு தான் இன்னைக்கு மாநில பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி வந்து கொடுத்துருக்காங்க. பதவின்றது 2ஆம் பட்சம் தான், மக்களுக்காக நிற்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இன்னைக்கு அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஆள் சிம்பிளாக ஒரு லுங்கி கட்டினு ஒரு சட்டை போட்டுன்னு இருப்பார். அது கூட எப்போ சார் வீடியோ எடுக்கிறோம், ஐயா வீடியோ எடுக்கிறோம் போது, அப்போ தோழர் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னும் போது அப்போ போய் சட்டையை மாட்டின்னு வந்திருப்பார் போல. அந்த மாதிரி தான் இருப்பார் ஆள். அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக மக்களுக்காக கூட நிற்குது. இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, இந்த கம்யூனிஸ்ட்லாம் எங்கப்பா இருக்கிறாங்க, அதெல்லாம் ஆளே இல்லை, அவங்களாம் எப்பயோ காணாமல் போயிட்டாங்க, திமுகவோட மூட்டு குத்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் 2023 வரைக்கும் மக்களுக்காக கூடவே நின்னுவேன். இன்னும் பல இடத்துல கூட நின்று இருக்கான். சிவப்பு கொடியை பிடிச்சி நின்னா கூட நிற்கலாம், அவங்க கூட தைரியமாக நிற்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தோழர் சண்முகம் இருந்துகிட்டு இருக்காரு, தோழர் அண்ணாமலை இருந்துகிட்டு இருக்காரு. இன்னும் பல்வேறு தோழர்கள் பல இடத்துல இருந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பார்லிமெண்ட்ல ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு, சு வெங்கடேசன் அவருடைய குரலும் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. முழுக்க 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 மக்களுக்கான பிரச்சனையா. இன்னொரு பக்கம் இந்த திருப்பரங்குன்ற மேட்ரு கிளப்பி விட்டாங்கல்ல, டங்ஸ்டன் சுரங்கத்தை தோன்றதுக்காக மக்களை திரட்டி அது தோண்டக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணவர் சு வெங்கடேசன். மதுரையில் எப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அந்த பக்கம் தசையை திருப்பிட்டு இன்னொரு பக்கம் டங்ஸ்டன் சுரங்கத்தை தோண்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சு தான் இவங்க அதையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் விரோத சக்தி யாரு, மக்களுக்கான சக்தி யாரு, நீங்க யார் பின்னாடி போய் நிற்கணும் அப்படின்றத முடிவெடுத்து போய் நிற்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா எப்பேற்பட்ட ஆளை கூட சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் பார்த்து முடிவெடுங்க, இடையில எதுவும் வியாபாரத்துக்கு எடுக்காதீங்க. சமோசா வாங்கப்பா, வாங்கிட்டு போங்க, வாங்க வாங்க.